இன்னைக்காவது சிந்து பைரவில சிந்துக்கும் சிவாக்கும் கல்யாணம் நடந்துச்சா இல்லையான்னு பார்க்கலாம் வாங்க. சிவா கடைசி ஆயுதமா சிந்துவை சாமி முன்னாடி வந்து நிக்க வைக்கிறாரு. சொன்னதெல்லாம் உண்மைன்னா சாமி மேல சத்தியம் பண்ணுன்னு சொல்றாரு. கோயில்ல இருந்த பூசாரியும் பொய் சத்தியம் பண்ணா பெரிய தெய்வ குத்தம் ஆயிருமா, நீ சொன்னது உண்மைன்னா சத்தியம் பண்ணு, இல்லைன்னா எல்லாரும் முன்னாடியும் மன்னிப்பு கேட்டுரு அப்படின்னு சொல்றாரு. எப்படியும் சிந்து உண்மையை சொல்லி மன்னிப்பு கேட்டுவாங்கிற தைரியத்துல சிவா நிக்கிறாரு. மகா உடனே மண்டபத்துல என் பிள்ளைய என்னென்னமோ சொன்ன, தைரியம் இருந்தா இப்ப சத்தியம் பண்ணடி அப்படிங்கிறாங்க. அன்னபூர்ணியும் ஏமா இவ்ளோ தயங்குற, நீ சொன்னதெல்லாம் உண்மைன்னா தைரியமா சத்தியம் பண்ணு அப்படிங்கிறாங்க. ஸ்னேகா ஒரு பக்கம் இவ தயங்குறத பார்த்தாலே தெரியல இவ சொன்னதெல்லாம் பொய்ன்னு மேல டிஃபமேஷன் கேஸ் போட்டு ஜெயிலுக்கு அனுப்பணும்னு பேசுறாங்க. இந்துவோட அம்மா அப்பா பைரவி எல்லாருமே நீ சொன்னது உண்மைன்னு எங்களுக்கு தெரியும், தைரியமா சத்தியம் பண்ணுன்னு சொல்றாங்க. இந்துவும் பிள்ளையார்கிட்ட உனக்கு தெரியும் நான் சிவாவை எவ்வளவு லவ் பண்ணேன்னு, நான் உன் மேல சத்தியம் பண்றத மன்னிச்சுக்கோ, சிவா மன்னிச்சு என்னை ஏத்துக்கிற வரைக்கும் நான் காத்துக்கிட்டு இருப்பேன்னு மனசுல பேசிட்டு நான் சொன்னது எல்லாம் உண்மை, இவர் என்ன கடத்தினது உண்மை, எனக்கு தாலி கட்டினது உண்மை, டெய்லி எனக்கு ஐ லவ் யூன்னு மெசேஜ் அனுப்புனது உண்மை அப்படின்னு சொல்லி சாமி மேல சத்தியம் பண்ணிடுறாங்க. அவ்வளவுதான், சிவா மகாக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. புலான் கூட மனசுக்குள்ள பொய் சத்தியம் பண்ணிராதக்கா அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தான். அவனுக்கே இது பெரிய ஷாக்கு தான். ஊரு முன்னாடி என் பொண்ணு சத்தியமும் பண்ணிட்டா, இதுக்கு மேல என்ன பண்ணணும், கல்யாணத்தை எப்படியாவது நடத்தி வச்சிருங்கன்னு அன்னபூர்ணி கிட்ட கெஞ்சுறாரு சத்யராஜ். அக்காவ சாமி மேலேயே பொய் சத்தியம் பண்றாக்கா, ஏற்பட்ட ஒரு பொய்க்காரிய நான் என்னைக்கும் மருமகளா ஏத்துக்கவே மாட்டேன், எனக்கு மருமகளா வேணாக்கா, இந்த கல்யாணம் நடக்க கூடாதுக்கா அப்படின்னு கெஞ்சுறாங்க மகா. அடி பாவி, சாமி முன்னாடி கூட நீ உண்மையா இருக்க மாட்டியா அப்படின்னு சிந்துவை பார்த்து கேட்கிறாரு சிவா. போலீஸ் உடனே நடுவுல வந்து நடந்ததெல்லாம் நடந்துருச்சு, நீ நான் கேஸ் போடாம இங்க போகணும்னா சிவா சிந்து கழுத்துல தாலி கட்டணும், இல்லைன்னா நான் கேஸ் போட்டு இவரை ஸ்டேஷனுக்கு எடுத்துட்டு போயிடுவேன்னு சொல்றாரு. இதுக்கு மேல பேசுறதுக்கு ஒண்ணும் கிடையாது, சிவா நீ சிந்து கழுத்துல தாலி கட்டிதான் ஆகணும் அப்படின்னு அன்னபூர்ணி சொல்லிடுறாங்க. சிந்து சொன்னதெல்லாம் உண்மைன்னு நீ சொன்ன மாதிரி அவ சாமி மேலேயும் அடிச்சு சத்தியம் பண்ணிட்டா, இதுக்கு மேல எதுக்காக பொறுத்துட்டு இருக்கணும், பையனை பெத்த அப்பாவா நீங்க என்ன சொல்றீங்கன்னு சொல்லுங்க, நம்ம கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்றாங்க சிவாவோட அப்பா கிட்ட. நீங்க என்ன சொல்றீங்களோ அதுதான் முடிவண்ணி அப்படின்னு அவர் சொல்லிடுறாரு. என்ன சிவா ஆளுக்கு என்னென்னமோ பேசிட்டு இருக்காங்க, நீ பாட்டுக்கு சும்மா நின்னுட்டு இருக்க அப்படின்னு சீரிக்கிட்டு வர்றாங்க ஸ்னேகா. உங்க அம்மாவுக்கே சிந்துவை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு விருப்பம் இல்ல, கல்யாணத்தை முடிவெடுக்கிறதுக்கு இவங்க யாரு அப்படின்னு கைய நீட்டி பேசுறாங்க. உடனே சிவாவோட அப்பா அங்க வந்துடுறாரு. நீ யாருமா கைய நீட்டி பேசுறதுக்கு, சிவாவோட ஃப்ரெண்டுங்கிறதுனாலதான் நான் சும்மா இருக்கேன் அப்படின்னு திட்டுறாரு. இங்க நடக்கிற எல்லாமே தப்பாதான் இருக்கு, அப்பா கிட்ட சொன்னா முழுசா விசாரிச்சிருவாரு, சிவா இங்க இருந்து போலாம் அப்படிங்கிறாங்க ஸ்னேகா. போலீஸ் உடனே எதுவும் தப்பா நடக்க கூடாதுங்கிறதுக்காக தான் நாங்க இங்க இருக்கோம், நீ கொஞ்ச நேரம் சுமாரமா, பெரியவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லிடுறாரு. சிவா இப்ப நான் சொல்றத நீ கேட்க போறியா இல்லையா, என் கூட மண்டபத்துக்கு வா, சிந்து கழுத்துல தாலி கட்டு அப்படிங்கிறாங்க அன்னபூரணி. இன்னும் ஒரே ஒரு வாய்ப்பு தாங்க பெரியம்மா அப்படின்னு சொல்லிட்டு சுல்லான் கிட்ட போய் நிக்கிறாரு. குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க, சிந்துவை பத்தி அவங்க அம்மா அப்பாவுக்கு தெரியாது கூட உனக்கு தான் தெரியும், கண்டிப்பா உனக்கு தெரியும் நான் சிந்துவை கடத்தல, அவ கழுத்துல தாலி கட்டலன்னு, கடைசி நம்பிக்கையா உன்கிட்ட வந்து நின்றுருக்கேன் சொல்லுவான், உண்மையை சொல்லு அப்படின்னு கேக்குறாரு சிவா. சுல்லான் என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம சிந்துவை பாக்குறாங்க. சிந்து கொஞ்சம் பயத்துலதான் நிக்கிறாங்க. நேஹா கிட்ட இருந்து சிவா தப்பிக்க போறத நினைச்சு கொஞ்சம் சந்தோஷமா இருந்தாலும் சிந்துவும் சிவாவோட கல்யாணமும் இப்படி நடக்கிறத பார்த்தா கொஞ்சம் சிந்து மேல வருத்தமா தான் இருக்கு. இப்படி போய் கல்யாணம் பண்ணிக்கிறாங்களே அப்படின்னு பேசிட்டு இருக்க நம்ம, நல்ல வேளை இவங்க கல்யாணம் பண்ணாங்க அப்படின்னு பேசதான் போறோம். இனி என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்தடுத்து சிந்து பைரவில என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.